ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஸ்ரீங்கிறத நீங்கள் வந்து ஒத்துக்கணும், பிஎம்ஸ்ரீங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லும் பொழுது அதில் நீங்கள் என்இபி, ஏன்னா பிஎம்ஸ்ரீ என்ன சார் அப்படின்னா அதில் என்இபியை சார்ந்திருக்கு இந்த கொள்கைகள்லாம் வருது, இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், மொழி என்று வரும்பொழுது இது நீங்கள் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற சொல்லும்போது மொழி என்று வரும்போது தயவு செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஒன்றிய அரசு நான் சொல்கிறது, நீங்கள் தேன் கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான். இதை ஏன் உங்களுக்கு இது இன்றைக்கு உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய டார்கெட்டை 2030 ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50 தாண்டுங்கிறீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தாண்டிட்டோம். இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து கல்வி சார்ந்து நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே வரும்போது எங்களை என்கரேஜ் தானே பண்ணணும். நீங்கள் நாங்கள் கேட்குறத காட்டில் இன்னும் அப்பா தமிழ்நாடு நல்லா செய்கிறாங்க, இன்னும் கூடுதல் நாங்கள் பணம் தரோம்ப்பா, இன்னும் ஒன்று பாருங்கள், இந்த மாடலை நாங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறதானே ஆரோக்கியமாக இருக்கும். தயவுசெய்து இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேயே மறந்துடுறீங்களா நீங்கள்? இது வந்து ஒன்று உங்கள் சைடு மட்டுமா இருக்குது, கன்கரண்ட் ஒத்திசைவு தானே, மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் சேர்ந்து தானே முடிவெடுங்க. அதையே மறந்துடுறீங்களே, மறந்து எண்ணிப்பிக்கு நீங்கள் உள்ளவான்னு ஏன் அந்த அழுத்தத்தை தருவீர்கள் என்பதை நான் கேட்க தோன்றுகிறது. அது இன்றைக்கி நம்ம படிப்படியாக நான் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டே வரோம். நம்ம இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன் நீங்கள் கிராஸ் என்ரோல்மெண்டேஷன் 50 தாண்டி போகுதுன்னா நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் இன்றைக்கி பிள்ளைங்களை நாங்கள் தயார்படுத்தி அனுப்பிச்சுறதுடைய ஒரு விளைவு தான். அதை இந்த ஒன்றிய அரசாங்கம் மனதில் வைத்துக்கொண்டு தயவு செய்து கல்வியை பொறுத்த வரைக்கும் விவாதம் ஒரு பக்கம் தான். முதலமைச்சர் ரொம்ப இந்த கொள்கை என்பது விவாதம் சம்பந்தமான கொள்கை, அது ஒரு பக்கம் இருக்கும்போது அதுக்கான பணத்தை ஏன் நீங்கள் நிறுத்துறீங்க? நீங்கள் அதை கொடுங்க. அந்த விவாதத்தில் யார் ஜெயிக்கிறோம், நீங்கள் ஜெயிக்கிறோம், நாங்கள் ஜெயிக்கிறோம், அப்புறம் மாற்றுக்கலாம், அது மக்களிடம் விட்டு விடலாம். ஆனால் கல்வி என்றபோது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அந்த படிப்பை, அந்த கல்வியை பாதிக்கின்ற வண்ணம் அந்த தொகையை நீங்கள் நிறுத்துவது என்பது சரியாக இருக்காது. கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் RTE மூலமாக கொடுத்துருக்குறாங்க. சமகிரக சிக்ஷா கொடுத்துருக்குறாங்க, அதுக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கு மேலே, 5100 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்திருக்கு இந்த ஹெட்ல மட்டும். இன்னைக்கு மாநில அரசு PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார். இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. PM ஸ்ரீ தமிழகத்திற்கு வரும். PM ஸ்ரீ நம்ம என்ன சொல்லணும்னா 16000 பள்ளிக்கூடங்கள் PM ஸ்ரீ என்கிற பெயரில் இருக்கும். இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அட்வான்ஸ்டா இருக்கும், புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும். அந்த பள்ளிக்கூடங்கள் 16000 பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் PM ஸ்ரீ. அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். ஆனால் கையெழுத்து போடல. வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடல? பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு. ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சுட்டு இருக்காங்க. ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏகலவ்யா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு, அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு, அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க. ஏகலவ்யா இருக்கு, கேந்திரிய வித்யாலயா இருக்கு, நவோதயா இல்ல, வேண்டான்ட்டாங்க. ஆனால் PM ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே. தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு. முதல் மொழி தமிழாக இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமாக இருக்கும், 3வது மொழி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் இருக்கும், சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும், ஒசூர் பார்டர்ல கன்னடம் இருக்கும். அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே. ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க? ஹிந்தி வேண்டாம், ஓகே வேண்டாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் PM ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை, மத்திய அரசு அனுமதி கொடுக்கும். ஆனால் 3வது மொழியை வகுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அது மலையாளம் கொண்டு வாங்க, கன்னடத்தை கொண்டு வாங்க, உருதை கொண்டு வாங்க, தெலுங்கை கொண்டு வாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க, எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி PM ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க. ஆனா இங்கே மட்டும் 3 மொழி இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இதற்காக மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார். PM ஸ்ரீ பள்ளிக்கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விலக்கு கொடுக்கணும், எப்படி கொடுப்பாங்க? இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான். ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஹிந்தி ஆப்ஷனலா கூட வேண்டான்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா 3வது மொழி படிங்க, காலத்தினுடைய கட்டாயம். அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம். இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும். மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை? தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை? கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை? உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை?
அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு தயாராக இருக்கிறாங்க. இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு, இந்த ஆண்டும் வரும். ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா 60-40 ரேஷியோல தான் சமகிரக சிக்ஷா ஃபண்ட் ஆபரேட் ஆகுது. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. 60-40 ரேஷியோல மாநில அரசுக்கான 40% காம்பனன்ட் இருக்கு. இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏத்துக்க முடியும்னு நான் கேட்கிறேங்க. நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கு தான் பணம் வருது. பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க 10,000 பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு, உடஞ்சி போச்சு, மரம் மேல முளைச்சிருக்கு, கூரை ஒழுகுது, பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுகுது. சரி, நீங்க கட்டுங்க. கட்டுறக்கு மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டான்னு ஏன் சொல்றீங்க? ஒன்று, மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க. கட்டுவதற்கு பணம் இல்லை. கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க. அதனால் இன்னைக்கு இவங்க எமோஷனல் பிளாக்மெயில், ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில வைக்கிறாங்க. அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது 60-40 ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆபரேட் ஆகும். அது எப்படி 2020 வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு 3வது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க? அது ஆப்ஷனல் தானே. இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, அங்க 3 மொழி படிக்கிறாங்க. முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா? தனியார் பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் 3 மொழி இருக்கு சார். அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும்? இல்லை. அதுவும் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் நல்லா புரிஞ்சுக்கன்னா பயிற்று மொழி தமிழாக இருக்கும். நல்லா சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ், ஆங்கிலம் கிடையாது. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும், தமிழ் மொழி. அதையே வேண்டாங்கிறாரு. தமிழ் மொழியில நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா? அதனால யாரை முட்டாள் ஆக்குவதற்கு மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க, எந்த டிராமாவை ஏற்றுறாங்க? தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்க போறாங்க. 3வது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க, எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க. இதுல என்ன தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க. சரி, வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்க நிதியில கொடுங்க. உங்க நிதியில கொடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் 3 மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நண்பர்கள் நியூஸ் போடுறீங்க, பள்ளி கட்டடம் விழுந்து 2 மாணவர் சாவுன்னு. அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம், மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுதே. அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்று விளம்பரம், ஒரு டிராமாங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஒத்துக்கிறேங்க ஐயா. 3 ஆண்டு தான் இருக்கு. அதில் அவர் சொன்னது அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு, எந்த தப்பு இல்லை. ஒரு 100 மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமாரன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு அனுபவம் இருக்கு, ஒலிம்பிக்ஸில் அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? 100 மீட்டர் ரேஸில் யார் ஓடணுமோ அவங்க தானே 100 மீட்டர் ரேஸில் ஓடணும். 3 ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் 100 மீட்டர் ரேஸில் ஓடணும். ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா, அரசியலில் வயசாயிருச்சுங்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர்களுடைய குரல் 40%, 40% வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க. அவங்க வயசுல 20% வாக்காளர்கள் கூட இல்ல. சிந்தனை மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பார்க்கறான், அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல்ல பெருசுன்னு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா, இந்தியாவில் 37 வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார், $3.6 பில்லியன் ஃபோர்ப்ஸ் மேகசின்ல. அவரை போய் எனக்கு அனுபவம் குறைவுப்பா, எப்படி நீ $3.6 பில்லியன் வாங்கின, அந்த சொத்தை கொண்டே இன்னொருத்தர் கூடன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன். சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு. 3 ஆண்டு இருக்கு, எங்களுக்கு 30 ஆண்டு இருக்கு. அப்படி 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில இருந்து, அதையே பார்க்க மறுக்கிறீங்க? 10 ஆண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதியை குப்பை கொட்டி இருப்பேன், எத்தனை பேருக்கு அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன், அதையே மறுக்கிறீங்க. அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்து தான், அதையே மறுக்கிறீங்க. லக்னோவில் 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையே வேண்டாங்கிறீங்க. 10 ஆண்டுகள் கிராமத்துல மம்முட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன், பால் கறந்திருக்கேன், சாணி எடுத்திருக்கேன், விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டியிருக்கேன், அதையே மறுக்கிறீங்க? அதுவும் அனுபவம் தானே. 10-15 ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன், மாணவனாக இருந்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன், இவ்வளவு செஞ்சிருக்க. இதெல்லாம் அனுபவம் இல்லை. அரசியல்னா கிளை தலைவரா ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா? அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா? நாளைக்கு மோடி ஐயாக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா எங்க தலைவர் 70 வயசு ஆயிடுச்சு, பொதுச் செயலாளர், அவருக்கு அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிகண்ணே, அதனால் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா? அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க. ஜேவியர் மேலி, அர்ஜென்டினா, வயசு என்னங்கண்ணா?
இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் இருந்தாங்க, வயசு என்னன்னா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க, இட்டலியில பாருங்க, வயசு என்ன? பிலோ 35 இன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இன்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய 21, 22 வயசு பசங்க மாணவர்கள் 3 அமைச்சரவை பொறுப்பை நிர்வகிக்கிறாங்க. அதனால் இன்னும் அவங்க அந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி 70 வயசு 60 வயசுனா இந்தியா மாறிடுச்சு. அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும். வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்.